மாலை 5:30 மணிக்கு அன்னையின் திருக்கொடி ஏற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுக்கிற நிகழ்வாக அது அமையும். அதே போல இன்று திருக்கொடியேற்றத்திற்கு பிறகு அன்னையின் பிரார்த்தனையும் நற்கருணை ஆசிரும், அதை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறுகிறது. இன்று தொடங்கி வருகிற 7ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலியாக கொண்டாடப்படும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு அன்னையின் பெரிய தேர்பவனி நடைபெறுகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதியே புனித ஆரோக்கிய தாயின் பிறந்த நாளை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் திருநாளாக நாம் கொண்டாடி மகிழ்வோம். ஆக அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இந்த திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஏறக்குறைய 9 மொழிகளில் இங்கு வழிபாடுகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்றன இந்த திருநாட்களில். ஆக இந்தியாவில் வாழக்கூடிய பல தரப்பு மக்கள், பல மாநிலங்களை சார்ந்த மக்கள் இந்த திருநாளுக்கு வருவதால் பல மொழிகளில் இந்த திருநாள் திருப்பலிகளை வழிபாடுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உலகெங்கு வாழக்கூடிய எல்லா மக்களுமே இந்த அன்னையின் திருநாளை கொண்டாடுவதால் ஆங்கில மொழியிலும் இந்த வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுவது நாம் அறிந்ததே. ஆக இந்த நாட்களில் உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என ஜெபிக்கிறோம். நமது இந்திய நாட்டிற்காக, அதன் வளமைக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக, அவர்களது வளமைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் எல்லா நலன்களும் பெற்று மிகுந்த மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழுகிற அந்த பெருவரத்தை இந்த ஆரோக்கிய தாய் வழியாக கடவுள் நமக்கு தர வேண்டும் என மன்றாடுவதற்காகவே இந்த திருநாளை கொண்டாடும். திருநாள் கடவுளுக்கு நாம் செலுத்துகிற மாட்சி, அன்னை மரியாவுக்கு நாம் சேர்க்கிற பெருமை, நமக்கு அந்த கடவுளின் ஆசீர்வாதமான நாளாக இது அமையும் என்பதாலேயே இந்த திருநாட்களை கொண்டாடி கொண்டிருக்கும்.